ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வெயிட் லாஸ் சேலஞ்சோட 30ஆம் நாள் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வெற்றிகரமாக 30 நாளையும் முடிச்சாச்சுங்க. இன்றைக்குமே 6 மணிக்கெலாம் வாக்கிங் கிளம்பியாச்சுங்க. நல்லா காற்று குளுன்னு இருக்குது. அப்படியே குளுன்னு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. வாக்கிங் போயிட்டு 7:15 வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு குளிச்சுட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் நான் குடிக்கலைங்க, கொஞ்சம் கூலிங்காக இருக்குது. சரி, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் ஜூஸ் இன்றைக்கி அடிக்கலை. வந்தவுடனே குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு 8 மணிக்கெலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் எனக்கு அரிசி மாவு தோசை தான் எடுத்துக்கிட்டேன். ஒரே ஒரு தோசையும் கொஞ்சம் இட்லி பொடி, கொஞ்சம் சாம்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. இதுதான் என்னோடய காலை சாப்பாடு. அரிசி மாவு தோசை சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆயிடுச்சுது. இன்றைக்கி தான் அரிசி மாவு தோசை ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டுக்குவோம் காலையிலக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோசை ஊற்றி எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. காலை சாப்பாடு பார்த்திங்கன்னா எப்பயுமே 9 மணிக்குள்ளே நான் சாப்பிட்ருவேங்க. அதுக்கப்புறமா இந்த கருவேப்பிலை வீடியோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு நாள் வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். கருவேப்பிலை நிறைய கிடச்சிருந்துச்சி. அதை நல்லா கழுவிட்டு நல்லா நிழல்லையே உணர்த்தி எடுத்து அதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த கருவேப்பிலை பொடியை நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நல்லா சாம்பார் வைக்கும் போது அந்த தாளிப்பு இருக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம தாளிப்பும் பார்த்திங்களா, வெங்காயம், கடுகு, உளுந்தம் பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளித்த பிறகு இதில் ஒரு ஸ்பூன் அப்படியே எடுத்து போட்டுட்டு நம்ம மேற்கொண்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் போடலாங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும் போது நல்ல வாசமாக இருக்கும். அதே போல் புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, முட்டை குழம்பு இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் இது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டால் கூட போதுங்க. நல்லா வாசமாக இருக்கும். நம்மளுக்கும் கருவேப்பிலையும் அன்னன்னைக்கு சேர்த்தது போல் இருக்குங்க. அதுக்காண்டி தான் நான் அந்த பொடியை அடித்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நம்ம மொத்தமாக அடித்து கிடைக்கும் போது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரொட்டீனாக செய்கிற எல்லா வேலைகளையும் நம்ம முடிச்சுக்கிட்டாச்சு. மதியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா ஒரு 1:30க்கெலாம் இன்றைக்கி சாதம் எடுத்துக்கிட்டேங்க. சாதத்துக்கு கொஞ்சமாக சாம்பார் வச்சுருக்கிறேன். பீட்ரூட் பொரியல் எடுத்துருக்கேங்க. இந்த பீட்ரூட் பொரியலுக்கு தாளிப்புக்கு கடுகு, உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது சேர்த்துருக்குறேன். நல்லா இந்த பீட்ரூட் ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் போது அந்த உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு அதோடு சேர்த்து அப்படி மென்று சாப்பிடும் போது டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நல்லா திருப்தியாக மத்தியான சாப்பாடை முடிச்சுக்கிட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம சாயங்காலம் ஒரு 5:30 வரைக்குமே ரொட்டீனாக எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு 5:30க்கு மேலேயும் எனக்கு பசிக்கவே இல்லை. அதனால் 1 கிளாஸ் மட்டும் பால் அரை இனிப்பாக போட்டு நாட்டு சக்கரை போட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம 7:15 மொட்டை மாடிக்கு போய் ஒரு 15 நிமிஷம் நடந்துட்டு வந்துட்டு ஒரு 8 மணிலேருந்து ஒரு 9:30 வரைக்கும் அடுப்படியிலேயே எனக்கு வேலை இருந்துச்சுங்க. பாத்திரங்கள்லாம் விளக்கி முடிச்சுட்டு அடுப்படியெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நம்ம எப்பயும் குடிக்கிற திரிப்பலா பொடி குடிச்சுக்கிட்டாச்சுங்க. இது குடிச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணுற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10:30க்கு படுக்க போயாச்சுங்க. என்னடா இவங்க வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க, வெயிட்டு குறைஞ்சிருக்காங்களா இல்லையான்னு சொல்லவே இல்லையேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. அடுத்து வரும் வீடியோவில் நான் வெயிட் எவ்வளோ குறைஞ்சிருக்கேன்னு நான் சொல்கிறேங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.